நம்முடைய செய்தியின் தலைப்பு சாத்தானுக்கு பிடிக்காத 7 விஷயங்கள் தான் செய்தியின் தலைப்பு. சாத்தானுக்கு பிடிக்காத 7 விஷயங்கள். சாத்தானுக்கு பிடிக்காத விஷயங்கள்னு பார்த்தா, முதலாவது, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படுவது சாத்தானுக்கு பிடிக்காது. உலகத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படுவது சாத்தானுக்கு பிடிக்காது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவரை குறித்த நற்செய்தி சொன்னாலும் கூட அவங்களுக்கு புரியாதபடிக்கு, அதை குறித்து அவர்கள் உணர்ந்து கொள்ளாதபடிக்கு இருதயத்தை குருடாக்கி போடுறான் அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. பாருங்களேன், கொரிந்தியருக்கு 2வது நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாயிருக்கிற அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனாயிருக்கிற சாத்தான் அவருடைய மனது குருடாக்கி விட்டான். இங்கிலீஷில் ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், விஷயம் நம்ம புரிஞ்சுக்க கூடாதபடிக்கு பிசாசானவன் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை கண்களை குருடாக்கலை, மனசை குருடாக்கிட்டான். அதனால் கேட்குறதுக்கு என்ன கேட்குறாங்க, ஆனால் அதில் இருக்கிற சத்தியத்தை, விஷயத்தை உணர்ந்து கொள்ள மாட்டேன்றாங்க. இது சாத்தானுடைய வேலை. மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை புரிந்து கொள்ளாதபடிக்கு பிசாசு செய்கிறானாம். சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷம் என்றால் காஸ்பல். அந்த காஸ்பல் என்னவென்றால், நாம் எல்லாம் இந்த உலகத்தில் பிறக்கும்போதே பாவிகளாக பிறந்திருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ பாவங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். வார்த்தையின் மூலமாக, யோசனைகள் மூலமாக, கிரியைகள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவருடைய கணக்கில் இருக்குது. இதுக்கெல்லாம் சாபம் வரும், நம்ம மீது வரும், நம்முடைய பிள்ளைகள் மீதும் வரும். நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும். நம்முடைய ஜபங்கள் ஆண்டவர் கேட்க மாட்டார், நம்ம துணையாக இருக்க மாட்டார். இந்த மாதிரி பாவமான வாழ்க்கையோடு வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொண்டாலும் கூட கடவுளிடத்தில் அந்த மோட்சத்துக்கு போக மாட்டோம், நரகத்துக்கு போயிடுவோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக நம்ம வாழ்ந்து நாம் மரித்த பிறகு கடவுள் இருக்கிற இந்த சொர்க்கராஜ்யத்துக்கு, மோட்சத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் நம்முடைய பாவங்கள் இந்த உலகத்திலேயே மன்னிக்கப்படணும். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, ஒன்லி ஒன் சோர்ஸ், அது blood of Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே, அவருடைய ரத்தத்தினால் மட்டுமே நாம் சுத்திகரிக்கப்பட முடியும், பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும். அவர் வழியாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். இதுதான் நற்செய்தி. இது சொன்னால் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் புரிய மாட்டேங்குது என்றால், இந்த நற்செய்தியை நம்பி இந்த நற்செய்தியின்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தர் பிள்ளைகளாக மாறிட்டா எவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அவங்களுடைய மனக்கண்களை சாத்தான் குருடாக்கிட்டான். ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாதபடிக்கு. அதனால தான் நம்ம என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. எங்கள் ஃப்ரெண்டுக்கு, எனக்கு ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அவன். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அவனை தான் நான் ஞாபகப்படுத்திக்கிட்டேன். அவனுடைய உயிர் நண்பன், உண்மையான நண்பன். நான் ரட்சிக்கப்பட்டு கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு நிம்மதியாக அருமையான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு, அவனையும் கடவுளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு போயிட்டு ஏசாமியை பற்றி சொல்கிறேன். இந்த நற்செய்தி தான் இப்போ உங்களுக்கு சொன்னது நற்செய்தி. இந்த நற்செய்தி அவனுக்கு சொன்னேன். முழுசாக சொல்கிற வரைக்கும் கூட அவன் இல்லை, முழுசாக சொல்கிற வரைக்கும் கூட இல்லை. அவன் என்ன சொன்னான், இதே வார்த்தைகளை வேறு எவனாவது சொல்லியிருந்தான் நடக்கிறதே வேற இருந்திருக்கும் தேவா அப்படின்னா. என்ன சொல்லிட்டேன் நான், இதில் தவறு என்ன இருக்குது? அப்போ அந்த அளவுக்கு அவன் மனசு சாத்தான் குருடாக்கி போட்டான். புரியுதுங்களா? இப்படியெல்லாம் இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி
the glorious gospel and the blessing if we receive the gospel into our lives, if we obey to the gospel. அந்த சுவிசேஷத்தின்படி நம்ம நடந்து கொண்டால் நமக்கு என்னென்ன நன்மைகள், ஆசீர்வாதங்கள், மகிமைகள் இருக்குது என்கிற விஷயம் சொன்னாலும் மக்களுக்கு புரிய மாட்டேது. இந்த உலக மக்களுக்கு நம்ம சொல்கிறோம், எத்தனையோ பேருக்கு, புறஜாதி மக்களுக்கு சொல்கிறோம். அவங்களுடைய வியூ என்ன தெரியுமா? அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியல நம்ம பற்றி? இவங்க நம்மளை மதம் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, இவங்க நம்மளை மதம் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்படி தான் யோசிக்கிறாங்களே ஒழிய, ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்களே, இது வரைக்கும் நம்ம கேட்காத ஒரு நல்ல விஷயம், இது எவ்வளோ ஒரு உண்மையான விஷயம், அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன்றாங்க. ஏன் அந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, உணர மாட்டேன்றாங்க? சாத்தான் அவங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டுட்டான். இவங்க மட்டும் இல்லை, சர்ச்சுக்கு வர்றவங்க கூட சொன்னால் உணர மாட்டேன்றாங்க, முழுசாக அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, அதன்படி நடந்துக்கணும்னு சொல்லி யோசிக்கவும் மாட்டேன்றாங்க. ஏன் அந்த மாதிரி அப்படின்னா, நாம் சொல்கிறோம் 1 மணி 2 மணி, சில நேரத்தில் 3 மணி வரைக்கும் கூட விழித்திருந்து ஜபம் பண்ணி படித்து 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 வேதத்தை ஆராய்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு செய்தியை நம்ம ஆயத்தப்படுத்திக்கிட்டு வந்து சொன்னால், சர்ச்சுக்கு வர்றவங்க கிறிஸ்டியன்ஸை பற்றி நான் சொல்கிறேன், நோ ரெஸ்பான்ஸ். சரியான ஒரு ரியாக்ஷன் அவங்கக்கிட்ட பார்க்க முடியல, ரெஸ்பான்ஸ் பார்க்க முடியல, அவங்களுக்கு ஒரு மாற்றம் பார்க்க முடியல. என்ன காரணம் தெரியுமா? அந்த சொன்ன சத்தியங்களை அவர்கள் உணராதபடிக்கு சாத்தான் அவங்க இருதயங்களில் விதைக்கப்படுகிற விதைகளை பறித்து கொண்டு போகிறான், அவங்க உணராதபடிக்கு. மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம், பொல்லாங்கன் வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உணராதபடிக்கு. பார்த்தீங்களா? புறஜாதி மக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மக்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ரட்சிக்கப்படுறது சாத்தானுக்கு இஷ்டம் இல்லை. நம்ம ரட்சிக்கப்படுறது சாத்தானுக்கு இஷ்டம் இல்லை. அதனால தான் சர்ச்சுக்கு வர்றாங்க, ஆனால் ஒப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க, ரட்சிக்கப்பட மாட்டேன்றாங்க. காரணம், அவங்க உள்ளத்தில் விதைக்கப்படுகிற இந்த வசனங்களை சாத்தான் பறித்து கொண்டு போகிறான். இந்த கிறிஸ்டியன்ஸ்லேயே இன்னொரு வகை இருக்கிறாங்க, வேற ஒரு கேட்டகரி. என்ன கிறிஸ்டியன்ஸு? ஆர்சி கிறிஸ்டியன்ஸ். ஆர்சி கிறிஸ்டியன்ஸு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டாலும் கூட அவங்க புரிஞ்சுக்காம வேறு வேறு வாதங்களை வச்சு விவாதிக்கிறாங்களே ஒழிய, ஆர்குமெண்ட் பண்ணுறாங்களே ஒழிய, இந்த சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கிறதில்லை, உணர்றதில்லை, ரட்சிக்கப்படுறதில்லை. அது மாதிரியே நடக்குது என்றால், அதே 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 25ஆம் வசனத்தில், அந்த பிசாசானவன் அவங்க உள்ளங்களில் கலைகளை விதைக்கிறான், வேறு வேறு கான்செப்ட்ஸ், வேறு வேறு ஐடியாஸ் விதைக்கிறான். அதனால் அவங்க கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் கூட சொல்கிற சத்தியத்தை புரிஞ்சிக்காம உணராமல் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள்லாம், நீங்கள் ஃபஸ்ட்டா நாங்கள் ஃபஸ்ட்டா, எங்கள் மரியம்மா இல்லாமலே உங்கள் ஏசாமி வந்துட்டாராம், இந்த மாதிரி பேசுகிறாங்களே வெளிய சுவிசேஷத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. இதெல்லாம் சாத்தானுடைய வேலை. சாத்தான் அவங்க ஹிந்துஸாக இருக்கட்டும், கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், இந்த கிறிஸ்டியன்ஸில் இருக்கிற ஆர்சியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம யாருமே ரட்சிக்கப்படுவது சாத்தானுக்கு இஷ்டமில்லை. அதனால் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலுமே கர்த்தர் பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படாதவங்க இனியும் தாமதம் பண்ணாதீங்க. இது மகிமையான ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தியை நம்பி நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் உங்கள் வாழ்க்கை மகிமையான வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக மாற்றி மகிமையான வாழ்க்கையை தருவார் என்று ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இருக்குது. அதனால் ரட்சிக்கப்படுங்க. இது ரட்சிப்பின் நாள். நாம் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையின் நாட்களில் யாரும் அழிந்து போகிறது, நரகத்துக்கு போகிறது ஆண்டவர் விருப்பப்படாமல் பைபிள் சொல்லுது. அவருடைய வருகை
எப்போ நடக்கும்னு சொல்லி சில அடையாளங்களை சொல்லியிருக்கிறாரு. அந்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறினாலும் ஆண்டவர் இன்னும் வரலையாம். அவர் வாக்கு மாறலை, சொன்ன வாக்கு தவறலை. ஆனால் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அவகாசம் கொடுத்து, வாய்ப்பு கொடுத்து, நேரம் கொடுத்து அவங்க ரட்சிக்கப்படட்டும், இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம் என்று அவருடைய வருகையும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். எவ்வளோ அன்பு பாருங்கள் உங்கள் மேலே, எவ்வளோ அக்கறை இருக்குது பாருங்கள் உங்கள் மேலே. இதை நீங்கள் உணரணும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இது ஒரு மகிமையான நற்செய்தி, உங்களுக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை. நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டா ஆண்டவர் உங்களை விட்டுருவார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் மகிமையான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். நீங்கள் ரட்சிக்கப்படுறது சாத்தானுக்கு இஷ்டமில்லை. அதனால உங்களை என்னென்னவோ மனசை கெடுத்து பாழாக்கி கெட்ட வழிகளுக்கு கொண்டு போய் மனசை டிஸ்டர்ப் பண்ணி சொல்கிற காரியங்களை, கேட்குற சத்தியங்களை உணராதபடிக்கு பண்ணிட்டு கடவுள்கிட்டயே வராமல் தடுக்கிறான். இது ரட்சணியத்தின் நாள். திஸ் இஸ் தி டே ஆஃப் சால்வேஷன். நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும். சாத்தானுக்கு பிடிக்காத முதல் காரியம், நாம் ரட்சிக்கப்படுறது சாத்தானுக்கு பிடிக்காது. ரெண்டாவது விஷயம், நாம் நிம்மதியாக வாழறது சாத்தானுக்கு பிடிக்காது. அதனால அவன் என்ன செய்கிறான்னா, ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கின்னு வர்றானா. இந்த வசனம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? லூக்கா சுவிசேஷம் 22:31 இருக்குது. பேதுருவுக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, உன்னை புடைக்கிறதுக்கு சாத்தான் கடவுள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு ஏசாமி சொல்கிறார். ஆக இந்த சாத்தான் நம்ம நிம்மதியாக வாடுறது அவனுக்கு பிடிக்காது. அதனால் இவன் நம்முடைய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். இது ஒரு நல்ல உதாரணம் யோபு. யோபுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்துச்சு. அவரும் கூட ஆண்டவருக்கு பயந்தவராக, பக்தியுள்ளவராக, ஆண்டவருடைய வழியில் பயபக்தியோடு வாழ்ந்தார். அவருடைய பக்தி வாழ்க்கை குறித்து ஆண்டவரே சாட்சி சொன்னார் 1ஆம் அதிகாரத்தில். அற்புதமான ஒரு வாழ்க்கை. 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் என்ன இருக்குன்னா, அவரை விட பணக்காரங்க பெரியவங்க அந்த பகுதியில் யாருமே இல்லையா. அந்த அளவுக்கு லைஃப்பில் செழிப்பாக இருந்தார், நிம்மதியாக இருந்தார், அருமையாக இருந்தார். 10 பசங்க, நிறைய வேலைக்காரங்க, அதிகமான சொத்து. சாத்தான் வந்து யோபுவை டிஸ்டர்ப் பண்ணினது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோபு ஒரு நாளும் எதிர்பார்க்காத விதத்தில் பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்தான். யோபு இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட செய்வான். நம்ம எதிரே பார்க்க மாட்டோம், நம்ம யோசித்தே பார்த்துருக்க மாட்டோம். அதை மாதிரியான கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவான். ஆனால் நமக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 34:19 நமக்கு வருகிற எல்லா துன்பங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார் என்று இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நம்ம சாத்திரம் மூலமாக எந்த விதமான துன்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள் இருந்தாலும் நம்ம பயப்படவே தேவையில்லை. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அப்புறம் யோபு வாழ்க்கையில் இந்த சாத்தன் என்ன பண்ணான் என்று பார்த்தால், குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். பசங்க சாவடிச்சிட்டான், பசங்க செத்து போயிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேர் தான் மீந்திருக்கிறாங்க, கணவன் மனைவி. இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. அதாவது யோபு ஒன்று நினைக்கிறாரு, அவங்க மனைவி வேற ஒன்று நினைக்குது. அவங்க வைஃப் என்ன பேசுது, இன்னும் பக்தியாக இருப்பியா, எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டாரு பாரு கடவுள், இன்னும் பக்தி பக்தி ஜபம் ஸ்தோத்திரம் அப்படின்றிய, இனி நமக்கு கடவுள் வேணாம், பக்தி வேணாம், ஒன்று வேணாம், தூக்கி எறி, நமக்கு தேவையில்லை, செத்து போயிடலாம் அப்படின்னு அந்த அம்மா. அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு விரோதமாக அவர் சொல்கிறாரு, நீ பைத்தியக்காரிச்சி மாதிரி பேசாதே, நம்ம கடவுள் பிள்ளைகளாக இருந்தால் எப்போவுமே நல்லதே அனுபவிக்கணுமா, கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடாதா? அவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள். இது போல் நம்முடைய குடும்பங்களையும் கூட, பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் சாத்தானவன் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து வச்சு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவான், நிம்மதி இல்லாமல் பண்ணுவான். இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், சாத்தான் காரியங்களை அழிக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல குடும்பமாக ஜெபம் பண்ணாக்கா சாத்தான் காரியங்களை கட்டி அப்புறப்படுத்தலாம். மத்திய சுவிசேஷத்தில் 18:19 தான் இருக்குது. இந்த பூமியில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ
அவைகள் கட்டப்படும் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் சொன்னார் இல்லை. அப்போ சாத்தானுடைய காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் என்னென்ன விதத்தில் செயல்படுதோ, நீங்கள் ஒரு குடும்பமாக உட்கார்ந்து ஃபேமிலி ப்ரேயர் நடத்தி ஒருமனப்பட்டு 2-3 பேர் ஒருமனப்பட்டு கட்டலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, பயப்பட தேவையில்லை. அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான். அவன் பேரே சோதனைக்காரன். His very name is tempter. He will keep on tempt us. அவன் பேரே சோதனைக்காரன். அவன் சோதனை கொடுத்துட்டே இருப்பான், வகை வகையாக சோதனை கொடுப்பான். அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கார். நாம் ஒரு மனதாக கட்டி சாத்தான் காரியங்கள் அப்புறப்படுத்தலான்னு சொல்லியிருக்கார். அதனால் நமக்கு கவலையே பட தேவையில்லை. ஒருமனப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் குடும்பத்தில் கூட சாத்தான் ஏதாகிலும் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருந்தா கவலைப்படாதீங்க. ஃபேமிலி ப்ரேயரில் சாத்தான காரியங்களை கட்டி போடுறதுக்கு அப்புறப்படுத்துறதுக்கு ஆண்டவர் வாக்கு தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவங்கள் உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணி சாத்தான் காரியங்களை நீங்கள் அப்புறப்படுத்திக்கோங்க உங்கள் குடும்பத்திலிருந்து. யோபு வாழ்க்கையில் பிசாசு பண்ணுற டிஸ்டர்பு அடுத்த பார்த்தா ஆண்டவர் பேரிலேயே இவருக்கு இருக்க அந்த பக்தி தளர்ந்து போகும்படி சூழ்நிலைகளை உண்டாக்குறான். ஆண்டவர் பேரில் யோபுக்கு ரொம்ப பக்தி அதிகம், பிடிப்பாக இருந்தார். அது தளர்ந்து போகும்படி பண்ணான். சாத்தான் பக்தி வாழ்க்கையும் கூட டிஸ்டர்ப் பண்ணுறான். அந்த ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் பாருங்க. ஒரு நேரத்தில் இவர் என்ன பேசினார்னா, யோபு கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் சரி, அதாவது இத்தனை பிரச்சனைகள் மத்தியில் அவர் சொல்கிறார், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் ப்ராப்ளம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, என் ஆஸ்தியெல்லாம் போச்சு, ஆரோக்கியம் கெட்டு போச்சு, என் உயிரே போனாலும் கூட சரி, நான் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பேன், கர்த்தரையே நம்பியிருப்பேன் அப்படின்னு சொன்னார் யோபு 13:15. ஆனால் ஒரு நேரத்தில் அந்த கடவுள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை தளர்ந்து போகும்படி பேசுகிறார் பாருங்களேன். யோபு 19ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் God has destroyed my life அப்படின்றார். என்னை கடவுள் நாசமாக்கிட்டாருப்பா. ஒரு காலத்தில் என்ன சொன்னார், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் என் உயிரை போனாலும் கர்த்தர் விட மாட்டேன்னு சொன்னவர், அவருடைய கடவுள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையே அந்த விசுவாசமே ஷேக் கொடுக்குற மாதிரி, தளர்ந்து போகிற மாதிரி அவருடைய பக்தி வாழ்க்கைக்கு ஒரு சோதனை கொடுக்குறான் சாத்தான். அப்போ இவர் சொல்கிறான் யோபு, ஆண்டவர் என்ன 4 விதத்தில் என்னை நாசமாக்கிட்டார் கடவுள் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அருமையான கற்றுப்பிள்ளையிலே, நமக்கும் கூட இந்த சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற பிரச்சனைகள் மத்தியில் கடவுள் கூட நம்மளை கைவிட்டுட்டாரு, கடவுள் நம்மளை மறந்துட்டாரு அப்படியெல்லாம் பேசிடுறோம். அது மாதிரி பேசவே கூடாது. கடவுள் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு பேசுகிறோம். சில நேரங்களில் கடவுள் சோதிக்கவே மாட்டார். கர்த்தர் நமக்கு சோதனைகளே கொடுக்க மாட்டார். அதாவது வேதனைகள் படுகிற அளவுக்கு சோதனைகளை கொடுக்க மாட்டார். தீமைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து நம்மை சோதிக்க மாட்டார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் அது இருக்குது. தீமையினாலே ஆண்டவர் நம்மை சோதிக்க மாட்டார் அப்படின்னு இருக்குது. அதில் ஆண்டவர் ஒரு நாளும் தீமையினாலே நம்மை சோதிக்க மாட்டார். அப்படி பேசக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், இந்த சாத்தான் நம்மளை சோதிக்கிற சாத்தான் ஒருத்தர் இருக்கிறானே, அவனுடைய காரியங்களை அடிக்கிறதுக்கே இயேசு கிறிஸ்து வந்ததுனால ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் சாத்தான் காரியங்களை 1 யோவான் 3:8 படி சாத்தான் காரியங்களை நிர்மூலமாக்கிடுவார். அப்போ அந்த நேரத்தில் நாம் என்ன நினைக்கணுமா, அப்படி சூழ்நிலையில், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தில் எல்லாம் நன்மைக்கே என்று நம்ம நினைக்கணுமா. அப்படி நினச்சிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும், தளர்ந்து போகாமல் இருக்கணும், கொஞ்சம் காலம் சகிச்சு கொள்ளணும். கர்த்தர் அதுக்கப்புறம் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார், நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். யோபுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்துச்சு. ஆகவே பிசாசானும் சும்மா இருக்க மாட்டான். நம்ம குடும்பங்களில் பிரச்சனைகளை கொண்டு வந்து வைப்பான். பிள்ளைகள்லையோ கணவன் மனைவிக்கு இடையிலையோ அல்லது வாழ்க்கையிலையோ பலவிதமான சோதனைகள்னால நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களையும் சோதித்து நிம்மதியாக வாழ விட மாட்டான். சாத்தான் நம்மை நிம்மதியாய் வாழ விட மாட்டான். ஏதாயினும் ஒரு வகையில் நம்முடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்கு சாத்தான் காரியங்களை செய்வான். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. கர்த்தர் நமக்காக
துணையாக இருப்பார், சாத்தான் காரியங்களை அழித்து விடுவார். மூணாவதாக, சபை வளருவது சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சபை வளருவது சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால்தான் பவுலடியார் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு நிறைய சபைகளை நிறுவினார். இந்த சபைகளில் சாத்தானானவன் அன்றைக்கு ஏவாளை வஞ்சித்து ஏமாத்தின மாதிரி என்னென்ன காரியங்களை செஞ்சு இந்த சபைகளில் உள்ள கர்த்தருடைய மக்களை வஞ்சிக்க போகிறானோ, ஏமாற்ற போகிறானோ, மோசப்படுத்த போகிறானோ, அது நினச்சா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றார். 2 கொரிந்தியர் 11:3 பவுலடியார் பயந்தார். இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த சபைகளை நான் நிறுவினேன், சாத்தான் எந்த வகையில் இந்த சபையில் உள்ள மக்களை கெடுப்பானோ, சபையில் உள்ள மக்களை ஏமாற்றுவானோ அப்படின்னு அவர் பயந்தார். அப்படி தான் சாத்தான் பண்ணுவான். சர்ச்சு வளர்றது, க்ரோ ஆகிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால அவன் வகை வகையான காரியங்களை சபைக்கு விரோதமாக, சபை மக்களுக்கு விரோதமாக செஞ்சுக்கிட்டு இருப்பான். பவுல் பயந்த மாதிரியே நடந்துச்சு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 12லிருந்து 15 வரைக்கும் வாசிச்சா, அவர் பயந்த மாதிரியே கள்ள உபதேசங்கள், பொய்யான தீர்க்கதரிசிகள், பொய்யான அப்போஸ்தலர்கள்லாம் அவங்களுக்குள்ளே, அதாவது சபை மக்களுக்குள்ளே சாத்தானானவன் அனுப்பிட்டான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் சர்ச்சை வளர்றது சாத்தானை பிடிக்காது. அதனால் பொய்யான உபதேசங்களையும் பொய்யான ஊழியக்காரர்களையும் சாத்தானானவன் இன்னொரு பக்கம் தயார் பண்ணி சபைகளை டிஸ்டர்ப் பண்ணுவான். பொய்யான உபதேசங்கள், பொய்யான பைபிளில் இல்லாத சத்தியங்கள். நம்ம சர்ச்சில் சில பேர் வெளியே போயிட்டாங்க. என்ன காரணம்னா, வேற ஒரு உபதேசத்தை நம்பிட்டாங்க. என்ன உபதேசம் அது என்றால், ஆண்டவர் நரகத்திலே நம்மளை போடவே மாட்டார். அந்த உபதேசம் பைபிளில் நம்ம படித்தா பரலோகத்தை பற்றி இயேசுசாமி பேசுனதை விட அதிகமாக நரகத்தை பற்றி பேசியிருக்கார். ஆனால் அவங்க என்ன போதிக்கிறாங்க, நரகத்திலலாம் நம்மளை போட மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வசனத்தெல்லாம் காமிக்கிறதில்ல, சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்னதான் பாவம் பண்ணாலும் தப்பு பண்ணாலும் உன் பிள்ளைய நீ நெருப்புள்ள போடுவியா அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. போடுவேனே அப்படின்னு யாருன்னா சொல்லுவோமா? நம்ம சொல்லுங்க, இல்லை போட மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நீ ஒரு பிள்ளையே நீ நெருப்பில் போட மாட்டேன்னு சொல்கிறியே, இத்தனை கோடிக்கணக்கான மக்களை கடவுள் நெருப்பில் தள்ளுவாரா? அவ்வளோ கல் நெஞ்சக்காரரா கடவுளே? அன்புள்ளவர் இல்லை கடவுளே அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. இது போல் நிறைய கள்ள உபதேசங்கள், தவறான உபதேசங்கள்லாம் போதிக்கிறதுக்கு சாத்தான் நிறைய கள்ள போதகர்களையும் பொய்யான அப்போஸ்தலர்களையும் எழுப்பி சாத்தான் சர்ச்சஸை வளராதபடிக்கு பண்ணுறான். பவுலடியார் பயந்தது போல சபையில் நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, 2வது விஷயமா, இந்த கொரிந்த் சபையில் சாத்தான் வேறு என்ன பண்ணான்னு சொன்னால், சபை மக்களுக்குள்ள பிரிவினைகளை கொண்டு வந்துட்டான். டிவிஷன்ஸ் பிட்வீன் காட்ஸ் சில்ட்ரன் கொண்டு வந்துட்டான். கொரிந்தியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் படித்தா, சபை மக்களுக்குள்ள சாத்தான் வந்து டிவிஷன்ஸ் கொண்டு வந்துட்டான். சபை வளருவது சாத்தானுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நம்மளுக்குள்ளவே கலகங்களை வச்சு, மனசு கஷ்டங்களை வச்சு, சண்டைகளை வச்சு நமக்குள்ள டிவிஷன்ஸை கொண்டு வந்து சர்ச்சை வளராதபடிக்கு பிசாசான காரியங்களை செய்கிறான். வேற சர்ச்சை வளராமல் அல்லது ஊழியம் வளராமல் வேற என்ன அவன் செய்கிறான் அப்படின்னு பார்த்தா, பொய்யான அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறவங்களை சாத்தான் பயன்படுத்துகிறான். அதாவது சில பேருக்கு அற்புதங்கள் செய்கிற வரத்தை, அந்த சக்தியை சாத்தான் கொடுக்குறான். அற்புதங்களை செய்கிற அந்த சக்தி, இந்த மக்கள் சத்தியத்தை விட்டுட்டு தீர்க்க தரிசனங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் பக்கமாக மனுஷங்களை திருப்பி வஞ்சிக்கிறான். சாத்தான் சர்ச்சஸில் இப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறான், சபையை வளர்கிறதுக்கு விடமாட்டேன்றான். இன்னும் கூட சபைக்கு வர்றவங்களுக்கு, இதை ஊழியத்துக்கு சபைக்கு வர்றவங்களுக்கு
ஃபேமிலி மேலேயே எப்போ உங்கள் மனசெல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணுறான். யார் மீது? ஃபேமிலி. கடவுள் மேலாம் இல்லை, சர்ச் மீது இருக்காது, கடவுள் மீது இருக்காது, ஊழியத்து மீது இருக்காது. ஃபேமிலி தான். ஃபேமிலி 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 சென்டிமெண்ட். பைபிளில் ஜான் மார்க் என்கிறவர் ஊழியத்துக்குன்னு கிளம்புனார். பவுல் பர்னபாவோடு கூட போயிட்டு அப்போஸ்தலர் 13:13 நம்ம வாசிக்கிறோம். அவங்கள விட்டுட்டு வந்துட்டாராம். ஏன் விட்டுட்டு வந்தார் அப்படின்னு அங்கே அந்த விவரம் இருக்காது. நான் கமெண்ட்டில் படித்தேன். கமெண்ட்டில் படித்தா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹோம் சிக், அதாவது வீட்டு மேலேயே ஞாபகமா, குடும்பத்து மேலேயே யோசனையா, குடும்பம் 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 அந்த யோசனையில் அவர் இருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ஊழியத்துக்குன்னு கிளம்பி போய் முதல் மிஷினரி பயணத்தில் பவுலோடு கூட பர்னபாவோடு கூட கொஞ்சம் கொஞ்சம் பல பட்டணங்களுக்கு போயிட்டு அவங்களை அங்கே விட்டுட்டு இவர் வந்துட்டார். குடும்பத்தினுடைய பற்று அதை போல. குடும்பம் முக்கியம் ஊழியத்தை விட. இதெல்லாம் சாத்தான் செய்கிறது, இதெல்லாம் சாத்தான் செய்கிறது. ஏசு என்ன சொன்னார்னா, எங்கள் அப்பாவை புதைச்சிட்டு நான் வர்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ஞாபகம் இருக்கா? எங்கள் அப்பாவை நான் அடக்கம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஏசு என்ன சொன்னார், மரித்தோர் அடக்கம் பண்ணுவாங்க, நீ என்ன பின்பற்றி வந்து ஊழியம் செய்ய அப்படின்னார். அப்போது என்ன நடந்தாலும் ஊழியத்தை விடக்கூடாது, ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பது ஆண்டவருடைய சித்தம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற எண்ணம். எனக்கு குடும்பம் முக்கியம், என் ஃபேமிலி முக்கியம் என்கிற சிந்தை உனக்கு வருதுன்னா உனக்குள்ள சாத்தான் கிரியை செய்கிறான். உனக்குள்ள சாத்தான் கிரியை செய்கிறான். இயேசுவின் சிந்தை அது இல்லை, நீ ஊழியத்துக்கு வரணும், ஃபேமிலி முக்கியம் இல்லை அப்படின்னு இயேசு அங்கே ஒருத்தனுக்கு சொன்னார் இல்லை, அது இயேசுவின் சிந்தை. அப்போ இந்த ஜான் மார்க் ஊழியத்தை விட்டு வந்துட்டாருன்னு சொன்னப்போ யாருடைய ஏவுதல்? இப்படியெல்லாம் சாத்தான் என்ன பண்ணுறான், கர்த்தருடைய மக்களை ஏமாற்றி வஞ்சித்து திசை திருப்பி உணராதபடிக்கு பண்ணிட்டு, எதுக்கு முக்கியத்துவம் தரணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பண்ணிட்டு சபை வளர்ச்சியை தடுத்து கொண்டு இருக்கிறான். சபை வளர்ச்சியை தடுத்து கொண்டு இருக்கிறான். ஆகவே பிரியமானவர்களே, சாத்தானுக்கு பிடிக்காத காரியங்கள் என்னென்ன என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் சாத்தானுக்கு பிடிக்காத காரியங்களை தான் செய்யணும். ஆமென்.